हरि ओम मातृभक्त पुंगवाय वेदांत भास्कराय नमः। ब्रह्मचारी सदाशिष्यः सत्यसंधो दृढ़व्रतः पितृभक्तो भजेत् विद्यां परां वेदांत भास्करः। शिष्यो ब्रह्मचारी सत्यसंधो दृढ़व्रतः माता पितृभक्तेश्चेत् तादृशः साधकः अवश्यं ब्रह्मज्ञानं लभेत। अस्मिन् दिनाङ्कः 23 जनवरी मासे 23 दिनाङ्के अद्य दिनस्य विषयः ब्रह्मचारिणा मातृभक्तेन भाव्यम्। இன்றைய விஷயம், ஒரு பிரம்மச்சாரியானவன் அவனுடைய முக்கியமான ஒரு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் மாதாவினிடத்திலும் பிதாவினிடத்திலும் அபரிமிதமான பக்தி. யார் ஒருவன் மாதா பிதாவின் இடத்தில் பக்தி கொண்டவனாக இருக்கிறானோ அவனுக்கு பிரம்மஞானம் கிட்டாமல் போவதற்கு எந்த காரணமும் இல்லை. அதற்காக இங்கே எடுத்துக்கொள்ளும் ஸ்ருதி வாக்கியம், சத்யகாமோஹ ஜாபாலஹ ஜாபாலம் மாதரம் அமாந்திரயாஞ்சக்ரே பிரம்மச்சரியம் பவதி விவத்ஸ்யாமி கிங்கோத்ரோ நு அகமஸ்மி இதி சாந்தோக்கிய உபனிஷத்தில் வரக்கூடிய சத்யகாம ஜாபாலா உபாக்கியானத்தில் இருக்கக்கூடிய 4-4-1 அது மந்திரம். சத்யகாமா என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவள் அம்மா கிட்ட போய் நான் வேத அத்தியாயனம் படிக்கணும், நான் ஒரு குரு கிட்ட போகணும், நான் எந்த கோத்திரம் அப்படின்னு கேட்கறது தான் இந்த மந்திரம். கிரந்தக்காரர் என்ன சொல்கிறார், சத்யகாம ஜாபாலஸ்ய குரு பக்தேஹே சத்யவிரதஸ்ய கதா இயம். இந்த கதை சாந்தோக்கிய உபனிஷத்தில் வரக்கூடிய கதை நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வருகிறது. ஒன்று, சத்யகாம ஜாபாலாவுக்கு இருந்த குருபக்தி. ரெண்டாவது, அவனுக்கு சத்தியத்தில் இருந்த திருடமான விரதம். சத்யகாமோ நாம கஷ்டித் பாலகா தஸ்ய மாதா ஜாபாலா இதி யஸ்மாதயம் ஜாபாலாயாः புத்திரः தஸ்மாத் ஜாபால இத்யேவ பிரசித்தः சத்யகாம ஜாபால நாம்னா பிரசித்தோயம் பாலகா. ஒரு இடத்துல ஜாபாலா அப்படின்ற ஒரு பெண்மணி இருந்தால், அவளுடைய புத்திரனாக இருப்பதனால் அவனுக்கு ஜாபால என்ற பெயரில் பிரசித்தமாக அவனுடைய பேரு சத்யகாம ஜாபாலா என்று அவன் அனைவராலும் அறியப்பட்டான். புராகாலீனஸ்ய ஆர்ஷ சம்பிரதாயஸ்ய குருகுலவாசஸ்ய கதேயம் சத்யகாம ஜாபாலஹ ஸ்வமாதரம் ஏவம் வததி. புராண காலத்தில் இருக்கக்கூடிய ஆர்ஷ சம்பிரதாயம், ரிஷி குருகுல பரம்பரையில் இருக்கக்கூடிய சம்பந்தமான இந்த கதை. அதில் என்ன ஆகிறது, சத்யகாம ஜாபாலா தன்னுடைய அம்மாவினிடத்தில் போய் இவ்வாறு கூறுகிறான். என்னது, மாதா குருகுலே அகம் பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டாத்தும் இச்சாமி. என்னது அது, அனுஷ்டாத்தும் இச்சாமி சொல்கிறேன். தத்ர குருகுலே வசன்னு குரு சேவாம் குர்வானஹா வேதாத்தியாயனம் கர்த்தும் இச்சாமி. அம்மாவிடத்தில் போயிட்டு நான் பிரம்மச்சரிய விரதத்தை எடுத்துண்டு குருகுல வாசம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்புறம் வேத அத்தியாயனம் வேதமெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். தஸ்மாத் மம கோத்திரம் சூத்திரம் ச மே ப்ரூஹி, என்னுடைய கோத்திரம் சூத்திரம்லாம் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறான். மம பித்ருஹீனத்வாத், அங்கே அப்போ என்ன சொல்கிறான்னா அவன், மம பித்ருஹீனத்வாத், எனக்கு அப்பா இல்லாததுனால, துவமேவ மஹ்யம் மம பிதுகு நாமதேயம் கோத்ராதி கிருபையா ப்ரூஹி, எனக்கு அப்பான்ற ஒருவர் இல்லாததுனால நீங்களே எனக்கு அப்பா மாதிரி, அதனால் நீங்களே என்னுடைய குலத்தையும் கோத்திரத்தையும் சொல்லுங்கோ அப்படின்னு அந்த செக்ஷன் ஆஃப் த ஸ்டோரி எடுத்துக்கிறான். அனேன சத்யகாம ஜாபாலஸ்ய மாத்ருபக்தி நியாயத்தே. அப்பா இல்லாததை வச்சுண்டு தன்னுடைய அம்மாவை அவன் கோவப்படுறதோ நிந்திக்கிறதோ பண்ணாமல், அப்பா ஸ்தானத்தில் அம்மாவையே அப்பாவாக வரித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை அப்படியே கொண்டு போய் என்னுடைய குரு கிட்ட என்னுடைய கோத்திரமாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது மூலமாக அவனுடைய அபரிமிதமான மாத்திரு பித்ரு பக்தி வெளிப்படுறது. அதே சமயத்தில்
இருக்கிற விஷயத்தை இருக்கிற உண்மையை அப்படியே போய் குரு கிட்ட சொன்னதுனால அவனுடைய சத்திய விரதமானது தெரியப்படுறது. ஸோ ஒரு பிரம்மச்சாரி அப்படின்னா அவனுக்கு ஈஸ்வரனிடத்தில் மாதா பிதாவினிடத்தில் அபரிமிதமான பக்தி இருக்கணும். அப்புறம் ஒழுக்கமான சத்தியமானதை அவன் எப்போவுமே கடைபிடித்து ஒருவன் இருந்தானே ஆனால் அவனுக்கு இந்த பிரம்ம ஞானம் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பே இல்லை. அயம் பாரதீய சம்பிரதாய மகிமா. இதுதான் நம்ம பாரதிய சம்பிரதாயத்தினுடைய மகிமை. ஓம் மாத்ரு பக்த புங்கவாய வேதாந்த பாஸ்கராய நமஹா.